மலை மீது தனிமையில் பாட்டி. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தை சுத்தி நிறைய தென்னை மரங்கள், பார்க்கறதுக்கு தென்னந்தோப்புக்குள்ள ஒரு ஊர் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஊருக்கு பக்கத்துல அழகான ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆகாயத்தை தொடுற அளவுக்கு உயரமான மலைகள் இருந்துச்சு. இந்த ஊருக்கு கஜபதி அப்படிங்கிற ஜமீன்தார் இருந்தாரு. அவரு சொல்றதுதான் அந்த ஊருக்கு வேதவாக்கு. எப்பவுமே ஊரோட நன்மைக்காகவே யோசிக்கிற ஒரு மனுஷன் தான் அவரு. ஆனா பேச்சுல மட்டும் எப்பவுமே கோவம் இருக்கும். அந்த ஜமீன்தார் வீட்டுல தான் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தன் வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணா அந்த வீட்டுக்கு வெறும் வேலைக்காரன் மட்டும் கிடையாது, நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உருவானவன். அவனுக்கு அவன் வீடு ஜமீன்தாருடைய வேலையை தவிர வேற உலகமே கிடையாது. கிருஷ்ணய்யா சாயந்தர நேரம் ரொம்ப சோர்வடைஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய மனைவியான சீதா புருஷனை பார்த்து, ஏங்க கொஞ்சம் உங்க உடம்பையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும்ல. காலையில கோழி கூறதுக்கு முன்னாடி போறீங்க, ராத்திரி இருட்டானதுக்கு அப்புறம் தான் வரீங்க. எப்பவுமே அந்த ஜமீன்தார் வயல்ல வேலை பார்க்கறது தவிர வேற எதுவும் தெரியாதா? உங்க கண்ணெல்லாம் எப்படி உள்ள போயிருக்கு பாருங்க. இந்த ஒரு உயிர் இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட போகுது? பரவாயில்ல விடு சீதா. ஜமீன்தார் எப்பவும் ஊரை பத்தியே யோசிப்பாரு. நான் அவருடைய வயலை பத்தி யோசிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். ஜமீன்தார் சந்தோஷமா இருந்தா தானே ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு கிடைக்கும். இந்த மண்ணை நம்பி வாழ்றவனுக்கு அசதி வருமா? நீங்க எப்பவுமே இப்படிதாங்க. உங்களுக்கு தேவை நம்பிக்கை, விசுவாசம். அந்த ஜமீன்தாருக்கு நீங்க படுற கஷ்டம் தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க மட்டும் இன்னும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. சரி, வந்து சாப்பிட்டு படுங்க. நாளைக்கு மறுபடியும் வேலை இருக்குல்ல. அடுத்த நாள் காலையில ஜமீன்தாரான கஜபதி அவருடைய வயல்ல கைத்துக்கட்டல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருக்கு வலது கையான சூரி வேகமா ஓடி வந்தான். ஊர்ல எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அத ஜமீன்தார் காதுல போடுறதுதான் அவனுடைய வேலை. அப்போ சூரி ரொம்பவும் பதட்டமா அங்க வந்தான். என்னடா சூரி, இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு ஓடி வரியே, அப்படி என்னாச்சு? புலி எதனா உன்னை துரத்துச்சா? இல்ல ஆத்தோட அணைக்கட்டு உடஞ்சதா? ஐயா, புலியை விட மோசமான ஒன்று நம்ம ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஒரு வயசான கிழவி வரா, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, ஒரு பழைய புடவைய கட்டிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவ என்ன வியாதியோட வராளோ, நம்ம ஊர் ஜனங்களுக்கு பரப்பி விட்டுருவாளோன்னு தான் நான் ஊரை விட்டே துரத்திட்டேங்க ஐயா. ஆனா போகும்போது நம்ம ஊரை திரும்பி வித்தியாசமா பார்த்துட்டு போனாங்க. நல்ல வேலை பண்ணியிருக்க சூரி. இப்பெல்லாம் புதுசா வியாதிங்க வருது. என்ன ஆனாலும் சரி, அந்த கிழவிய மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வர மட்டும் விட்டுடாத. வந்தா 2 காலையும் வெட்டி போட்டுடு. டே கிருஷ்ணா, வந்துட்டியா? நல்ல வேலை. சூரி சொன்னதை கேட்டியா? ஏதோ பைத்தியம் பிடிச்ச கிழவி நம்ம ஊருக்குள்ள வர பார்க்கறாளாம். உனக்கு ஊர்ல நடக்கிறதெல்லாம் தேவையில்லை. என் வயலை நல்லா பார்த்துக்கோ. வயல்ல எந்த ஒரு பூச்சி போட்டும் வரவே கூடாது. நான் சொன்னது நல்லா புரியுதா? சரிங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க வயலை நல்லபடியா பாத்துக்கிறேங்க ஐயா. ஜமீன்தார் கிருஷ்ணாவை கூப்பிட்டு வேலையை அவன்கிட்ட ஒப்படைச்சிடு சூரி கூட சேர்ந்து வெளியில போனாரு. ஆனா கிருஷ்ணாவும் மனசுக்குள்ள அந்த பாட்டியை பத்தி யோசிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டான். இப்படியே நாட்களும் போச்சு. சூரி மறுபடியும் வேகமா ஓடிக்கிட்டே ஜமீன்தாருடைய வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகத்துல மறுபடியும் ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. ஐயா, அன்னைக்கு நான் துரத்தி விட்டேனே அந்த கிழவி நம்ம ஊர் மலையில தான் வாழுதாமா. ஆடு மேய்க்க போன நம்ம ஜனங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அங்கதான் குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காளாமா. நாம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அந்த கிழவி மேல பட்ட காத்து நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம மேல பட்டா என்ன ஆகுமோ என்னமோ. என்னது, அந்த கிழவி இன்னும் இங்க தான் இருக்காளா? சரி, உடனே பஞ்சாயத்தை கூட்டு நம்ம யாரு அப்படிங்கிறத அந்த கிழவிக்கு காமிக்கலாம். வயல்ல கிருஷ்ணா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வயல்ல வேலை பார்க்குற சோமையா அங்க வந்தான். என்ன கிருஷ்ணா இது, இன்னும் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பஞ்சாயத்துல சீக்கிரமா வாப்பா. பஞ்சாயத்துல அந்த கிழவிய பத்தி தான் ஏதோ பேச போறாங்களாம். ஆனா எதுக்குடா சோமையா? அதான்டா, அந்த கிழவிக்கு ஏதோ வியாதியாமே. அந்த வியாதி ஊருக்குள்ள பரவக்கூடாதுன்னு ஊரை சுத்தி வேலி போடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. வா போய் பார்க்கலாம். ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்திருந்தாங்க. அப்ப ஜமீன்தாரையா கம்பீரமா உக்காந்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊரோட நன்மைக்காக நான் ஒரு கடுமையான முடிவெடுத்திருக்கேன். வியாதியோட இருக்கிற அந்த கிழவி
நம்ம ஒரு மலையில தான் தங்கி இருக்காளாமா. ஊர் ஜனங்க யாரும் மலைக்கு போகாதீங்க. நம்ம சூரி அன்னிக்கே அந்த கிழவிய துரத்தி விட்டதால தான் நம்ம யாருக்கும் வியாதி வரல. நான் நம்ம ஊரை சுத்தி வேலி போட போறேன். யாராவது தாண்டி போனீங்கன்னா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிடுவேன். ஜமீன்தாரு சொன்னதை கேட்டு கிருஷ்ணா அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் மனசு நிறைய அந்த பாட்டியை பத்தின கவலைதான். என்னங்க, நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு கேட்கலையா? அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன யோசிக்கிறீங்க? சீதா, அந்த பாட்டியை பார்த்தா பைத்தியக்கார பாட்டி மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ என்னமோ. இந்த குளிர்ல மலையில அவங்களால எப்படி இருக்க முடியுது? மலைக்கு மேல ஓநாய்ங்கெல்லாம் இருக்கும். அங்க அவங்களுக்கு என்ன சாப்பிட கிடைக்கும்? ஜமீன்தார் அந்த அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு என்னமோ மனசு கேட்கல. நாம அந்த அம்மா கிட்ட போலாமா? ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்கு? ஜமீன்தார் அங்க போகவே கூடாது அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. ஆனா அதை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சூரியோட கண்ணு எல்லார் மேலயும் இருக்கு, பாத்துக்கோங்க. சரி, உன் நண்பனான சோமையா கிட்ட கேட்குறியா? அவன் வந்தாலும் கொஞ்சம் உதவியாக தான் இருக்கும். சுமையண்ண, கொஞ்சம் துணைக்கு வரியா? மலைக்கு மேல இருக்கிற அந்த பாட்டி உசுரோட இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். என் வீட்டுக்காரரு எங்கேயும் வரமாட்டாரு. உங்க பைத்தியக்காரத்தனத்துக்கு நாங்க 2 பேரும் பலியாகணுமா என்ன? ஜமீன்தாருக்கு விஷயம் தெரிஞ்சது ஊரை விட்டு வெளியில துரத்திடுவாரு. அதுலயே அந்த சூரியோட பார்வையில பட்டா எங்க உசுறு போயிடும். போங்க இங்கிருந்து. சோமையோட பொண்டாட்டி கத்தின உடனேயே கிருஷ்ணாவும் சீதாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஊர்ல எல்லாரும் ஜமீன்தாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது மலைக்கு மேல இருக்கிற அந்த பாட்டியோட நிலைமை இருக்க மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டி எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு பேரு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்க பிள்ளையோட பேரு. பிள்ளைக்காக பாவம் காத்து காத்து கண்ணை பூத்து போச்சு. என் புள்ள இப்ப எங்க இருக்கானோ? அவன் என்னை இந்த உருவத்துல பார்த்து கண்டுபிடிப்பானா, இல்ல ஜனங்க மாதிரி என்ன கல்லால அடிச்சு துரத்துவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தாய் மனசு ரொம்பவும் கவலைப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி நேரம் மலைக்கு மேல ஓநாய்களோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே என் புள்ள பத்திரமா இல்லையா அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார தாய் அவங்க உயிரை பெருசா எடுக்காம புள்ளைக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் குளிர் அதிகமா இருந்துச்சு. அப்போ கிருஷ்ணா சீதா 2 பேரும் சேர்ந்து மலைக்கு மேல இருக்கிற அந்த பாட்டிக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சீதா, சத்தம் போடாம வா. அந்த சூரி இங்க தான் எங்கனா படுத்திருப்பான். ஏங்க, எனக்கு பயமா இருக்குங்க. இந்த இருட்டுல ஏதேதோ சத்தம் வேற கேக்குது. 2 பேரும் மலைக்கு மேல வந்து சேர்ந்தாங்க. மலைக்கு மேல பாவம் அந்த பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாங்க. அப்போ கிருஷ்ணா அவங்கள எழுப்பி குடிக்க தண்ணியை கொடுத்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட கொடுத்தாங்க. ஏன்பா, யாரு நீங்க 2 பேரும்? ஏன் இங்க வந்திருக்கீங்க? எனக்காக எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் என்ன துரத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்னா இந்த சாப்பாடு போட்டு என்ன மறுபடியும் அடிக்க போறீங்களா? ஆமா, பயப்படாதீங்க. நாங்க மனுஷங்க தான். உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கோம். உங்களுக்குன்னு யாரும் இல்லையாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருப்பா, சொத்துக்காக என்ன சேர்ந்தவங்களே என்ன பைத்தியக்காரியா ஆக்கிட்டாங்க. என் புள்ள என் கண்ணுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். அவனை தேடிக்கிட்டு நான் ஊரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே என்ன ஒரு மனுஷியா கூட பார்க்கவே இல்லப்பா. இங்கிருந்து போன்னு விரட்டி விட்டுட்டாங்க. என் பிள்ளையோட முகத்தை ஒரு தடவையாவது பார்த்துட்டு செத்துட்டு போலான்னு ஆசையா இருக்கு. இல்ல, என்னைக்கோ நான் என்னுடைய உயிரை விட்டுட்டு இருப்பேன்ப்பா. அன்னையிலிருந்து கிருஷ்ணா சீதா 2 பேரும் தினமும் யாருக்கும் தெரியாம மலைக்கு மேல போய் அந்த பாட்டிக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நடக்கல. ஒரு நாள் இது எல்லாத்தையுமே சூரி பார்த்துட்டான். ஐயா, நான் தான் சொன்னேன்ல, அந்த கிருஷ்ணா சரியான ஆள் இல்லை. அவன் தினமும் ராத்திரி அந்த கிழவிய போய் பார்த்துட்டு வரான். கூட பொண்டாட்டியையும் கூட்டிக்கிட்டு போறான். நீங்க போட்ட கட்டுப்பாட்டை அவன் மதிக்கவே இல்லைங்க ஐயா. கிருஷ்ணா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்னதை மீறி அந்த கிழவிய போய் பார்த்துட்டு வருவான். சூரி, 2 பேரையும் இழுத்துக்கிட்டு வா. கிருஷ்ணா சீதா 2 பேருமே ஜமீன்தார் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்தான். அவங்க 2 பேரும் கையை கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா, சொல்லு, எதுக்காக அந்த கிழவியை போய் பார்த்துட்டு வர? வியாதிய ஊர் முழுக்க பரப்ப பார்க்குறியா? இப்பவே உன் குடிசைய கொளுத்திடுவேன். ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. அந்த வயசானம்மா பைத்தியக்காரி இல்லை, பாவம். அவங்க ரொம்ப பாவங்க ஐயா. சாப்பாடு இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இங்கேயே கூட்டிக்கிட்டு வந்துடலாம். ஏண்டா,
எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ எப்ப வளர்ந்த? சூரி, நாளைக்கு அந்த கிழவிய பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வா. கிருஷ்ணாவை ஊரை விட்டு தள்ளி வச்சிடு. அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. அப்ப அங்க ஜமீன்தார் ரொம்ப கோவமா கிருஷ்ணாவை முறைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, அந்த கிழவி வரமாட்டேங்கிறா. அவளுக்கு ரொம்ப திமிருங்க ஐயா. ஏண்டா கிருஷ்ணா, அந்த கிழவிக்கு அவ்வளவு திமிரா? நான் வர சொன்னா அவ வரமாட்டாளா? இல்ல நீ தான் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா? என் வார்த்தையை மீற தைரியம் அந்த கிழவிக்கு எப்படி வந்துச்சு? ஆமாங்க ஐயா, இவன் தான் அந்த கிழவிக்கிட்ட ஏதோ சொல்லி வச்சிருக்கான் போல. அதான் அந்த கிழவி வரமாட்டேன்னு சொல்லுது. இவங்களை இப்பவே அடிச்சு ஊரை விட்டு துரத்துங்க. டே கிருஷ்ணா, உண்மையை சொல்லு. அந்த கிழவி வராம இருக்கிறதுக்கு நீ தான் காரணமா? என்கிட்ட வந்து நாடகமா ஆடிக்கிட்டு இருக்க. என் உப்ப சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உண்மைய சொல்லிடு. இல்ல இப்பவே உன்னை சங்கிலியால கட்டி ஊர் எல்லை வரைக்கும் இழுத்துக்கிட்டே போக சொல்லுவேன். ஐயா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் அந்த அம்மாவோட காலில் விழுந்து பஞ்சாயத்துக்கு வாங்க, இல்லைனா எங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிடுவாங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இங்க பாருப்பா, மனுஷங்க என்னை வெறுக்கிறாங்க. என் வியாதியை பார்த்து கிட்ட வரக்கூட பயப்படுறாங்க. இப்போ எந்த தைரியத்தில் நான் அவங்களுக்கு நடுவில் வந்து நிற்க முடியும்னு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியலை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க ஐயா. மனுஷங்களை பார்த்தாலே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க ஐயா. எவ்வளவு திமிரு இருந்தா நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவா அந்த கிழவி. எல்லாரும் வாங்க, உடனே மலைக்கு மேலே போகலாம். அந்த கிழவியோட திமிரை நான் அடக்கி காமிக்கிறேன். ஜமீன்தார் மலைக்கு மேல போய் அந்த பாட்டியை பார்த்து கத்துனாரு. ஏ கிழவி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? இந்த ஊரோட தலைவன் நான் கூப்பிட்டே நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே. உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லு. அப்ப அந்த பாட்டி மெதுவா தலையை நிமிந்து ஜமீன்தார பார்த்தாங்க. அந்த பார்வையில கோவம் இல்ல. இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த கவலையும் பாசமும் மட்டும்தான் அந்த கண்ணுல இருந்துச்சு. ஜமீன்தார் அந்த அம்மாவோட முகத்தை பார்த்ததுமே அவருடைய கண்ணுலயும் கண்ணீர். அவங்களுடைய 2 கண்ணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன மச்சம் அவருடைய சின்ன வயசுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அவர் முகத்துல இருந்த திமிரு, அதிகாரம், இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அம்மா, அம்மா, நீதானாம்மா? சின்ன வயசுல உன் கையால சாப்பாடு ஊட்டி விடுவியே, அது நீதானாம்மா? ஜமீன்தார் உடனே அந்த பாட்டியோட காலை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் இருந்த அந்த கோவம் கம்பீரம் போய் அழுகையும் பாசமும் தெரிஞ்சுது. அவருக்கு அவர் மேலேயே கோவமா இருந்துச்சு. அவர் அதிகாரம் தான் இதையெல்லாம் செய்ய வச்சதுன்னு. தப்பான தகவலை தந்த சூரி மேலேயே கோவம். டே சூரி, என் கண்ணை ஏண்டா மறைச்ச? எங்க அம்மாவையே வியாதி பிடிச்சவங்கன்னு சொல்லி என் கையாலேயே எங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி தள்ளுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. அவங்க உங்க அம்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஜமீன்தார் அவங்க அம்மாவோட காலை பிடிச்சுக்கிட்டு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சாரு. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், பெத்த அம்மாவையே ஊரை விட்டு துரத்த சொல்லி சொன்னேன்னு சொல்லி அவரு அழ ஆரம்பிச்சாரு. ஆக மொத்தத்துல இத்தனை நாள் காத்திருந்த அந்த அம்மாவுக்கு புள்ளையும் கிடைச்சிட்டாரு. ஜமீன்தார் உடனே அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணா சீதா 2 பேரையும் வர சொல்லி சொன்னாரு. கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு கிருஷ்ணா. நான் இந்த ஊருக்கு தலைவனா இருக்கலாம், ஆனா நீ நல்ல மனுஷன்னு காட்டிட்ட. என் அம்மாவுக்கு சேவை செஞ்ச நீ இன்னையிலிருந்து என் வீட்டு வேலைக்காரன் இல்லை, என்னோட தம்பி. என் சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தான் சொந்தம். உங்க 2 பேரால தான் ஒரு தாய்க்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான். நீங்க செஞ்ச இந்த காரியம் நம்ம ஊரோட சரித்திரத்துல எப்பவுமே இருக்கும். அந்த ஊர்ல இப்போ எந்த அனாதைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்ல. மலைக்கு மேல தனியா இருந்த அந்த பாட்டி இப்ப அந்த ஊருக்கே ராஜமாதாவா ஆயிட்டாங்க. கிருஷ்ணா சீதா 2 பேருமே அந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதிகாரம் அகங்காரமா மாறி என்னைக்கு ஒரு மனுஷனுடைய கண்ணை மறைக்குதோ அன்னைக்கு அந்த மனுஷன் எதையும் தெளிவா பார்க்க முடியாது. ஏன்னா அவன் கண்ணு மூடி இருக்கும். அது எல்லாத்தையுமே விலக்கி பாசம் அப்படிங்கிற பார்வையில பார்த்தாதான் எல்லாமே தெளிவா தெரியும்.